இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற மூவி ரீசெண்டா Z5ல வந்துடக்கூடிய தெலுங்கு மூவியான மானசங்கர வரப்பிரசாத் காரு. படத்தோட லீட் ரோல் பாத்தீங்கன்னா ஸ்ரஞ்சீவி அண்ட் நயன்தாரா. ஸ்ரஞ்சீவியும் நயன்தாராவும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அண்ட் பிரிஞ்சும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்ரஞ்சீவி சில முயற்சிகள் எடுத்து நயன்தாராவை திரும்ப மேரேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அது நடந்துச்சா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட என்டையர் ஸ்டோரி லைன். படத்தோட பெரிய பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஸ்ரஞ்சீவியோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரோட ஆக்டிங் ஸ்கில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். அதுக்கு அடுத்ததான் சொல்லணும்னா வெங்கடேஷ் வந்து இதுல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வராரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் ஆக்டிங் ஸ்கில் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். வேற பிளஸ் பாயிண்ட்ஸ் சொல்றதுக்கு வேற மாதிரி இல்ல. சோ நெகட்டிவ்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் இதை சொல்லும் போதே தமிழ்ல ரீசெண்டா ஹிட்டான ஒரு மூவி உங்களுக்கு நினைவு வரலாம். அது மட்டும் இல்ல, இந்த கதையில வந்து சுவாரஸ்யம் பண்றதுக்காக எந்த முயற்சியும் எடுத்த மாதிரியே தெரியல. எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஹீரோக்கு அவங்க கொடுத்திருக்க கேரக்டர் ஆகட்டும், நயன்தாரா வீட்டுல நடக்கிற டிராமா ஆகட்டும், எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. ஸ்டென்ஜிவி அண்ட் வெங்கடேஷ் இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் தவிர மற்றபடி இந்த படத்துல சொல்றது ஒண்ணுமே இல்ல. அண்ட் முக்கியமா இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. சோ அதை வேணா பாசிட்டிவா சொல்லலாம். அண்ட் ஃபேமிலியா நீங்க உட்காந்து பார்க்கலாம். பொழுது போகல ஒரு 2-2.5 மணி நேரத்தை ஓட்டணும்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியா உட்காந்து கூட பார்க்கலாம். பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.